ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ இதை நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை தொடர்ந்து இப்போ ஒவ்வொன்றா நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோ எஸ்பெஷலி ஃபார் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸில் அவங்களோட பேட்டிங் ஆர்டர் வந்து கடப்பார பேட்டிங் ஆர்டர் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்பின்னிங் யூனிட்ல வந்து மிச்சல் சாட்னர் இருக்காரு. அண்ட் இப்போ முஜிபுர் ரஹ்மான் உள்ள வந்திருக்காரு. அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது இல்லாமல் இன்னும் ஒரு சில ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எதை சொன்னாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் ஐபிஎல் 2025 மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ராங்காக நான் பார்க்கறது அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக். முக்கியமாக நான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நீங்கள் தமிழில் பார்த்த அந்த ட்ரையோ பற்றி தான். ஸோ இந்த 3 பேர் ஏன் டெமான்ஸ்ட்ரேட்டிவான ட்ரையோ, இவங்க ஏன் டேஞ்சரஸான ட்ரையோ, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் வெப்சைட், கிரிக்கெட் அனலிஸ்ட் இல்லை யூடியூபர்ஸ் கிரிக்கெட் பற்றி பேசுகிறவங்க அவங்க எல்லாருமே போட்ட கவுண்ட் டவுனாக இருக்கட்டும், டாப் 10 பிளேயர்ஸ் லிஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அவங்க மென்ஷன் பண்ண ஃபர்ஸ்ட் பிளேஸ் பவுலர்ஸ் யூனிட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யூனிட் வந்து அது இந்த 3 பேராக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களோட ரெக்கார்ட் ஐபிஎல் இருக்கு. ரெக்கார்டு அப்படின்னாலே நிறைய நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் பார்த்தே படிச்சிடுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பேச போகிறது பவர் பிளே. ஏன்னா ஒரு இன்னிங்ஸில் பவர் பிளே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பவர் பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டா பவர் பிளேயில் அதிகமான விக்கெட் எடுத்தவங்க லிஸ்ட்டில் கண்டிப்பாக இதில் இருக்கிற 2 பேர் டாப்பில் இருக்காங்க. ஐபிஎல் பவர் பிளேயில் அதிக விக்கெட் எடுத்த பிளேயர் புவனேஸ்வர் குமார் 74. அதுக்கப்புறமா இருக்கிறது மும்பை இந்தியன்ஸோட லீடிங் பிளேயராக இருக்க போகிற நம்மளோட ட்ரெண்ட் போல்ட் லீடிங் ஓவர்சீஸ் பவுலர். அவர் தான் இந்த சீசன் 63 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் தீபக் சகாரன் டாப் 5ல இருக்காரு. 5th பிளேஸில் 60 விக்கெட்டோட இருக்காரு. ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ட்ரெண்ட் போல்ட்டுக்கு. அண்ட் ட்ரெண்ட் போல்ட்டை விட ரொம்ப கம்மியான போட்டிகள் 20 போட்டிகளுக்கு கீழே கம்மியாக தான் ஆடி இருக்காரு. ஸோ இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேல மான்ஸ்டர்ஸ். அதை விட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓவரில் அதிக விக்கெட் எடுத்த பிளேயர் ஐபிஎல்ல ட்ரெண்ட் போல்ட் 27 விக்கெட். தீபக் சகார் 4th பிளேஸ்ல இருக்காரு 13 விக்கெட். ஓவராலா போல்ட் வந்து 87 ஓவர் போட்டு 27 விக்கெட்டு, தீபக் சகார் 75 ஓவர் போட்டு 13 விக்கெட்டு. ஸோ இந்த 2 பேரும் பவர் பிளேல ஒரு மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தாராளமாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல அவரோட ஃபர்ஸ்ட் ஓவருக்கும் அவரோட இன்ஸ்விங்குக்கும் ரொம்ப ரொம்ப பேர் போன ஒருத்தர். அவர் சொல்லி வச்சு பிளேயர்ஸ் எல்லாம் தூக்குவார். அண்ட் ஐ திங்க் ஐபிஎல்ல அதிகமான மெய்டன்ஸ் ஓவர் போட்டவங்க லிஸ்ட்லையுமே அவரோட பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். 11 மெய்டன் ஓவர் வரைக்கும் அவர் வந்து போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் போல்ட்டை நீங்கள் பவர் பிளேல எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைமை வேற லெவலில் சம்பவம் பண்ணுவார். அண்ட் அதே சமயம் அவரை தூக்கிட்டு போய் நீங்கள் டெத் ஓவரில் வச்சிங்க அப்படின்னாலுமே அங்கேயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுப்பாரு. டெத் ஓவர்லையுமே நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன்ஸ்ல வந்து யாருமே 11 எக்கானமிக்கு மேல கிடையாது டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல இந்த வருஷம் இருக்கிற பவுலர்ஸ்ல. அதுலயும் முக்கியமா 2 பேர் 10க்கு கீழே, ஏன் 9க்கு கீழே தான் இருக்காங்க. ஒன்னு தீபக் சகர் அண்ட் பும்ரா. அவங்களை பத்தி நான் அப்புறமா பேசுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவருக்கு பெருசா ப்ரெஷர் அப்படிங்கிறது கிடையாது. நியூசிலாந்து டீமுக்காக ஆடுறதும் இல்லை, கான்ட்ராக்ட் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. ஸோ இப்போதைக்கு அவர் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே T20 லீக்ஸ் தான். ரீசெண்டாக நடந்த எல்லா லீக்ஸ்லையுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஐபிஎல் 2024 அது வரைக்கும் ஆர்ஆருக்காக பிளே பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ திரும்பவும் மும்பைக்காக வராரு. ஸோ இந்த கூட்டணி கண்டிப்பா பெருசா இருக்கும். இந்த ட்ரெண்ட் போல்ட் அப்படிங்கிற ஒரு பவுலர் ஆரம்பிச்சு விட்டா. அண்ட் அதே தொடர்ந்து தீபக் சகர் கண்டிப்பா ஒரு அடி வாங்குற பிளேயரா மேபி நீங்க ஒரு சில சீசன் பார்த்துருக்கலாம். பட் ஹி இஸ் பெஸ்ட் ஆல்வேஸ். அவராலையும் சூப்பராகவே பிரேக் த்ரூஸ் எடுத்து கொடுக்க முடியும். அவரோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அவருக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்கு, மைனஸாகவும் இருக்கு. பவர் பிளேலேயே அவரோட 3 ஓவரையும் முடிச்சிருவாங்க. இன்னொரு ஓவரை எங்கேயாச்சும் வச்சு பேலன்ஸ் வச்சு கொடுத்துருவாங்க. இதுதான் தோனி வந்து காலங்காலமாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. மேபி ஹார்திக் பாண்டியாவும் இதையே ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ்ல பவர் பிளேல பிரச்சனையே இருக்காது. அண்ட் ஆப்போனன்ட் டீம்ஸ் பவர் பிளேல ரன் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன் நான் சொல்றேன் பாருங்க. ஸோ பவர் பிளேல போல்ட்டுக்கு 2 ஓவர் கொடுக்கப்படும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் ஒரு பக்கம் சம்பவம் பண்ணுவார், இன்னொரு பக்கம் தீபக் சகர் வந்து 3 ஓவர் போட போறாரு. அண்ட் அந்த ஒரு ஓவரை பும்ராவோ ஹர்திக் பாண்டியாவோ போட்டாங்கன்னா அது இன்னும் பெட்டரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பவர் பிளே அந்த 1 ஓவரை போட்டு 6 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிட்டு பும்ராவை வந்து எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. 2 ஓவரை கூட்டு போய் டெத்தில் வச்சிருவாங்க. ஸோ இதற்கு முன்னாடி பும்ராவை பவர் பிளேலையும் யூஸ் பண்ணி, மிடில் ஓவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி, டெத்லையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து பிரிச்சு பார்த்துருந்தாங்க. பட் இந்த டைம் அவரோட 2 ஓவரை அப்படியே அவங்க டெத் ஓவர்ஸுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா இங்க பவர் பிளேயை பார்த்துக்கிறதுக்கு 2 தரமான பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. தீபக் சகாரை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். தீபக் சகார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பவர் பிளேல அதிக விக்கெட் எடுத்தவங்க லிஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஓவர் அதிக விக்கெட் எடுத்தவங்க லிஸ்ட். அண்ட் அதிகமான மெய்டன் ஓவர்ஸ் போட்டவங்க லிஸ்ட். இது எல்லாத்துலயுமே தீபக் சகாரோட பேருமே இருக்கு. ஸோ ஓவராலா ஐபிஎல்ல அவரோட கெரியருமே வேற லெவல் growthல தான் இருந்திருக்கு. அண்ட் இப்போ நடந்துட்டு இருக்க டிஒய் பட்டேல் T20 டோர்னமெண்ட்லயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு.
கூடிய சீக்கிரம் மும்பைக்காகவும் வந்து IPL 2025ல சம்பவம் பண்ண காத்துட்டு இருக்காரு. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, தீபக் சகார் அடி வாங்க போறாரு, என்ன வேணா சொல்லிக்கோங்க. பட் கண்டிப்பா தீபக் சகார் இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான். அதை நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். ஸோ பவர் பிளேல தீபக் சகார் பிளஸ் ட்ரெண்ட் போல்ட் அப்படிங்கிற இந்த கூட்டணி சம்பவம் பண்ண காத்துட்டு இருக்காங்க. எல்லா டீம்ஸையும் IPL 2025ல நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இது இல்லாம கண்டிப்பா லிஸ்ட் கிடையாது ஜஸ்பிரீத் பும்ரா. பும்ராவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவர் இந்தியா டீமா இருந்தாலும் சரி, அது மும்பை இந்தியன்ஸா இருந்தாலும் சரி, அவரோட பங்களிப்பு எப்பவுமே பெட்டரா இருக்கும். IPLல ஒரு சீசன் மேபி அவரோட ஃபர்ஸ்ட் சீசன் அவர் வந்து டெபியூட் ஆன சீசன் அப்போ வேணா அவரோட எக்கானமி பெருசா இருந்திருக்கலாம். பட் அதுக்கப்புறமா ஒரு சீசன் கூட அவரோட எக்கானமி அப்படிங்கிறது 8 கூட கிராஸ் பண்ணது கிடையாது IPLல. இந்த மாதிரி ஒரு பவுலரை நீங்க எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒருத்தர் இவர். அவரோட ஸ்பீடுக்கு பேர் போன ஒருத்தர், அவரோட அக்யூரசிக்கு பேர் போன ஒருத்தர், அவரோட லென்த்துக்கு பேர் போன ஒருத்தர், அண்ட் லைன் அண்ட் லென்த்ல கில்லாடி, யார்கர் போறதுல கில்லாடி, இந்த மாதிரி பல விஷயங்களை கையில வச்சிருக்காரு. வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒரு ஸ்லோவர் ஒன்னா இருந்தாலும் அது எஃபெக்ட்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவருக்கு எதிராக ஒரு பேட்ஸ்மேன் ரன் அடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஸோ பும்ராவை அடிச்சாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்து காட்டவே முடியாது. அப்படியே அடிச்சாலும் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒருத்தராக தான் பும்ரா இருந்திருக்காரு. அண்ட் இந்த டைம் பவர் பிளேல அவருக்கு பெருசா வேலை இருக்காது, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படி இருக்கிறப்போ மிடில் ஓவர்ல 2 ஓவர் எப்ப விக்கெட் தேவையோ அப்போ வந்து அவர் போடுவாரு. அண்ட் டெத் ஓவர்ல சம்பவம் பண்ணவும் காத்துட்டு இருக்காரு. அதே சமயம் போல்ட்டோட மற்ற 2 ஓவரும் டெத்துக்கு தான் வரும். அப்படிங்கும் போது ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக IPL 2025ல நீங்க பவர் பிளேவா இருந்தாலும் சரி, டெத் ஓவரா இருந்தாலும் சரி, ரன் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். மிடில் ஓவர்ஸ்ல மேபி தேத்திக்கலாம். பட் அப்பயும் ஸ்பின்னர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை கூட நீங்க அடிச்சுக்கோங்க. பட் இந்த 3 பேர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் மேபி பும்ராக்கு இந்த டைம் வந்து இன்ஜுரி சரியாகல அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃபுல் ஃபிட்டா வரமாட்டாரு. அப்போ அது வேற ஒரு பும்ராவா இருக்கலாம். அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கலாம். மற்றபடி பும்ரா ஃபுல் ஃபிட்டா வந்துட்டாரு அப்படின்னா அவரை கண்டிப்பா உங்களால பீட் பண்ண முடியாது. கூடவே சப்போர்ட்டுக்கு ஒரு பக்கம் தீபக் சகார், இன்னொரு பக்கம் போல்ட் வரும்போது அவங்களை நீங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸோட பேசர்ஸ் அட்டாக் அப்படிங்கிறது இந்த 3 பேரை வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே சும்மா பயங்கரமா இருக்கு. இது இல்லாம இன்னொருத்தரும் இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அண்டர் ரேட்டடு. பட் இந்தியாவுக்காக நிறைய சம்பவங்களை பண்ணி கொடுத்திருக்காரு ஒரு ஃபாஸ்ட் பவுலரா. ஹர்திக் பாண்டியா ஆன் அண்ட் ஆஃபா தான் இருப்பாரு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். பட் தேவையான சமயத்துல வந்து விக்கெட்டை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அது இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச சாம்பியன்ஸ் டிராஃபியா இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப், ODI வேர்ல்டு கப், எதுவா இருந்தாலும் ஹர்திக் பாண்டியாவோட இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான டைம்ல சூப்பராகவே இருக்கும். அவரோட பவுலிங்கும் நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. ஸோ இந்த மாதிரி 4 பேர் ரொம்ப சூப்பராகவே மும்பை இந்தியன்ஸோட பேஸ் அட்டாக்ல இருக்காங்க. இது இல்லாம இன்னும் அவங்களுக்கு பேக்கப்புக்கும் சூப்பரான பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும் போது மும்பை இந்தியன்ஸோட பேஸ் யூனிட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் IPL 2025ல ரொம்ப டேஞ்சரஸா இருக்காங்க அப்படின்னு நான் கருதுறேன். முக்கியமா இந்த ட்ரையோ. ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருந்தாலுமே அவருமே இந்த ட்ரையோவை வச்சுதான் முன்னாடி போக பார்ப்பாரு. ஸோ ஒரு பக்கம் தீபக் சகார், இன்னொரு பக்கம் ட்ரெண்ட் போல்ட், நடுவில் வந்து பும்ரா. ஸோ கண்டிப்பா இந்த சம்பவம் பெருசா இருக்க போகுது. ஸோ எல்லா டீம்ஸுக்கும் ஒரு சின்ன அட்வைஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த 3 பேருக்கு எதிராக அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பை பை.